Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து 41 இன்ச் சைஸ் blouse. அதாவது 41 இன்ச் சைஸ் blouseனா நம்ம வந்து 4 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் சேர்த்துவோம். இப்போ இத பாத்தீங்க அப்படினா ஒரு அளவு blouseல உங்களுக்கு நான் அளவு எடுத்தது. இப்போ இதனுடைய மெஷர்மென்ட்ஸ் எல்லாம் இதல நான் நோட் பண்றேன். அத அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எப்போ போல கீழ இருக்க லைனை வந்து நீங்க கரெக்ட் பண்ணி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிருங்க. ஏனா எப்பவுமே கீழ வந்து ஒரு ஸ்ட்ரைட்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் கீழ இருக்க லைன் நம்ம போடுறோம். அதுக்கு அப்புறம் மேலே பாத்தீங்கன்னா நான் ஒரு 1 இன்ச் இதுல வந்து நான் போட்டுருக்கேன். நீங்க லைனிங் ப்ளவுஸ்னா நீங்க அதுல 1/2 இன்ச் கூட நீங்க மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெட்டீரியல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து. இப்போ இதன உயரம் பாத்தீங்க அப்படினா 14.5 இன்ச் நான் வெச்சிருக்கேன். அப்ப ரெடியா உங்களுக்கு 14 இன்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதனுடைய மார்க்கிங் போட்டுட்டு நான் அதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து என்ன மெஷர்மென்ட்ஸ் அப்படின்றது சொல்றேன். ஏன்னா நம்ம கால்குலேஷன் போட்டோம் அப்படினா உங்களுக்கு அதுல என்ன அளவு வரும் அப்படிங்கறதை நான் சொல்லிறேன். இப்போ ஷோல்டர், ஆர்ம் ஹோல், அதுக்கு அப்புறம் செஸ்ட் ரவுண்ட், அதுக்கு அப்புறம் 1.5 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ், கீழ வந்து இடுப்பு சுற்றளவு பிளஸ் டாட் அளவு, அதுக்கு அப்புறம் 1.5 இன்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு சீம் அலவன்ஸ். இப்போ இது எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து இதில் எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம ஷோல்டர்லையா இருக்கட்டும், ஆர்ம் ஹோல்லையா இருக்கட்டும், கொஞ்சம் முன்ன பின்ன வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6.25 வருது. நான் இப்போ இதில் 6.25 நான் மார்க் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் 6.25 வைக்கிறேன். ஆனால் 6.25 வைக்கும்போது எனக்கு 9 இன்ச்சு ஆர்ம் ஹோல் வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகுது. அதுக்கப்புறம் கீழே எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 7 இன்ச்சுக்கு அந்த லைன் நான் போட்டிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மெஷர்மென்ட்ஸ் தெரியும். இது உடம்பு பாடி பெருசா இருந்தாலும் நெக் வந்து ரொம்ப வைடா வேண்டாம் அப்படிங்கறனால நான் இதுல வந்து 2.25 தான் நான் நெக்கினுடைய அகலம் வச்சிருக்கேன். ஆர்ம் ஹோல் பாத்தீங்கன்னா 9 இன்ச் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி இது பண்ணனும், 9 இன்ச் வரணும். ஆனா உங்களுக்கு மெஷர்மென்ட்னுடைய இது பாத்தீங்க அப்படினா 19 இன்ச் வருது. இப்போ அதனால நீங்க அதல மெஷர் பண்ணி பார்த்து 9.5 இன்ச் வருதா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக் வந்து இப்போ நான் இதில் வந்து லைனிங் வந்து 3 லைனிங் நான் போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி நெக் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நெக் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நெக்கு மட்டும் கட் பண்ண வேண்டாம், நீடிலில் மார்க் போட்டுட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் செப்பரேட்டாக ஒவ்வொன்றுக்கும் என்ன நெக் வேணுமோ அதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோல்டர் நெக்கு நான் கட் பண்ணல. ஷோல்டர், ஆர்ம் ஹோல், சைடு, அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த இது வந்து அன்ஈவனாக இருக்கிறத நான் கரெக்ட் பண்ணுறேன். அப்புறம் நாச்சஸ் வந்து மறக்காமல் போடுங்க. அதே மாதிரி ஆர்ம் ஹோல்லையும் நாச் வந்து கண்டிப்பாக போடணும். ஷோல்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீடில் மார்க் போட்டுட்டீங்க அப்படின்னா எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே அளவில் நெக்கு வித் இருக்கும். நீங்கள் அதில் பாக்ஸ் போட்டு என்ன நெக் வேணுமோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ 9.25 பக்கமாக வந்தால் கூட போதும். ஏன்னா 9.25 9ங்கும் போது ரொம்ப டைட்டாக இருக்கும். அப்படிங்கும்போது 9.25 வர்ற அளவுக்கு இருந்தால் கூட உங்களுக்கு போதும். நான் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகுது அப்படிங்கிறனால நான் கீழே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நான் கட் பண்ணுறேன். ஏன்னா நார்மலாக இருக்க பாடிக்கு ப்ராப்ளம் இல்லை, கொஞ்சம் பெரிய உடம்பாக இருக்கவங்களுக்கு ஆர்ம் ஹோல் வந்து ரொம்ப டைட் ஆகிடக்கூடாது. அதனால் அதுக்கான லூஸ் வந்து நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி தான் செக் பண்ணணும். இப்போ 9.25 இன்ச் வருது. ஓகே, நான் 9.5 மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். 9.25 வருது. ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 19 இன்ச் வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் இந்த மேல் இதுக்கு மட்டும் வைட் ரவுண்டு கட் பண்ணுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஷேப்லேயே ஒரு ரவுண்ட் நெக்கு, கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் அவுட்டரில் தள்ளி தான் நான் போட்டு கட் பண்ணியிருக்கேன். மற்ற 2 ப்ளவுஸுக்கும் என்ன நெக்கு வேணுமோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஒரு அளவுக்கு பெரிய ப்ளவுஸா நீங்க கட் பண்ணும்போது லைனிங் பொறுத்த வரைக்கும் நான் அந்த கேம்ப்ரிக் அதாவது காட்டன் லைனிங்கா இருந்தா கண்டிப்பா 1.25 எடுத்துக்கோங்க.
ஏன்னா உங்களுக்கு மிக்சிங் லைனிங்காக இருந்தால் கூட கொஞ்சம் அகலம் வரும். கேம்ப்ரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணோன்னா ரொம்ப சுருங்கிரும். இந்த பாடியோட சுற்றளவுக்கு தான் உங்களுக்கு வந்து துணியோட அகலமே கிடைக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக 1.25 எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ இதுக்கே பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து ஜாயின் போடுற மாதிரி தான் வரும். அதுவே 1.25 எடுத்திருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட் இல்லாமையே கூட நம்ம போட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம 2-3 ப்ளவுஸ் கட் பண்ணும்போது கீழே இருக்க எல்லா கிளாத்லேயும் நம்ம போடுற கட்டிங்கும் மார்க்கும் விழுதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு, மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு. நீங்கள் காமனாக எல்லா ப்ளவுஸுக்கும் இதையே கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்கினுடைய அளவு 6.5 இன்ச்சு, 6 + 1/2. ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து 3.5 + 1 4.5. அதுக்கப்புறம் ஷோல்டர் லைனு, முன்னாடி ஓப்பன் லைனு இதெல்லாமே மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஆர்ம்ஹோல் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்குக்கு ஒரு கட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேக் தட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் ரிப்பீட்டடாக நான் வந்து நிறைய கட்டிங் வீடியோஸ் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய மெஷர்மெண்ட்ஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி மெத்தட் எல்லாமே எல்லா கிராஸ் கட் ப்ளவுஸுக்கும் ஒரே மாதிரி தான். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எப்போவுமே நம்ம மேலே வந்து கிளாத் வச்சுட்டு தான் நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்து நான் உங்களுக்கு வந்து கீழே மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது கரெக்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி மேலே மார்க் பண்ணால் தெரியாது அப்படின்னா நீங்கள் கீழ்ப்பக்கம் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம்ஹோல் அவுட்டரில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி தான் போட்டிருக்கேன். நெக்கு அதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் எங்கெங்கெல்லாம் நம்ம மார்க்கிங் போட்டிருக்கோமோ அதை எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டைமண்ட் நெக்கு, அதனால் பாக்ஸ் வந்து கொஞ்சம் வைடாக போட்டு அதில் வந்து ரவுண்டாக இருந்தாலும் கொஞ்சம் வைடாக போடுங்க, இதாக இருந்தாலும் கொஞ்சம் வைட் நெக்காக போட்டுக்கோங்க. நீங்கள் கட் பண்ணும்போது அந்த வளைவு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுடைய ப்ளவுஸ் வந்து நீங்கள் போடும்போது அந்த நெக்கினுடைய ஷேப் இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வைடு வேணும், எந்த அளவுக்கு அந்த டீப் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ எல்லா லைனும் போட்டிருக்கேன். ஷோல்டர் கிட்ட 1/4 இன்ச்சு, ஃப்ரண்ட்டில் 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் வந்து ஆர்ம்ஹோலுக்கு இது எல்லாமே நான் லைன் போட்டிருக்கேன். இப்போ செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். 3 இன்ச்சு சென்டரில் வந்து டாட் மட்டும் கப் ஷேப்பு பொறுத்து பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கேப் விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து நெக்கு கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த கிராஸாக வர அந்த இதை வந்து நான் இந்த கிராஸ் எதுக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்கு வந்து லூஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னாலும் அதுதான். அதே மாதிரி உங்களுக்கு ஷோல்டர் வந்து கொஞ்சம் ஃபால் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் அந்த ஃப்ரண்ட்லேயும் அந்த ஷோல்டர்கிட்டையும் நான் வந்து கட் போடுறேன். இது வந்து நார்மலாக நம்ம பண்ணுற ஒரு ஆல்ட்ரேஷன் தான். அதாவது எந்த ஒரு ப்ளவுஸுமே வைட் நெக்காவோ அல்லது பெரிய ப்ளவுஸாவோ இருக்கும்போது இந்த மாதிரி ஷோல்டர் ஃபால்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு ரெமெடி. அதே மாதிரி நீங்கள் வந்து மற்ற ஆர்ம்ஹோல் அளவாக இருக்கட்டும், செஸ்ட் வைஸ்ட் ரவுண்டாக இருக்கட்டும், ரொம்ப டைட்டாக எடுத்துட்டீங்க இல்லை ரொம்ப டைட்டாக டக் பிடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஷோல்டர் ஃபால் வரும். அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, அளவுகள் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். டாட் வந்து 1.5 இன்ச்சு இருந்தால் போதும். அதனால் மறுபடியும் கொஞ்சம் நான் துணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா குறைச்சதுக்கப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த டாட் மேக்ஸிமம் உங்களுக்கு சென்டரில் வந்துடும். இப்போ பட்டி வந்து அதே அளவு தான் வேணும் அப்படிங்கும்போது அந்த கிராஸை வந்து கரெக்டாக நீங்கள் இது பண்ணி அதில் லைன் போட்டுட்டு அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் எந்த இடத்துல மார்க் போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல நாச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாம் ஒன்றா மடித்து வெட்டும்போது அட்ஜஸ்ட் இதாயிரும், அந்த துணியினுடைய இது வந்து ஸ்லிப் ஆயிருங்கிறதுக்காக தான் மேலே ஒரு துணியை மட்டும் ஃபோல்டு பண்ணேன். அந்த துணியை வச்சு நீங்கள் கீழே இருக்க துணியும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க.
மேக்ஸிமம் 2-3 ப்ளவுஸ் ஒன்றா வச்சு கட் பண்ணுறவங்களுக்கு தான் இதை ஃபாலோ பண்ணணும். ஒரு ப்ளவுஸ் வெட்டும்போது உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு வந்து உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் வரும். அந்த 10 இன்ச்சுக்கு மார்க் போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட் எல்லாம் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் நிறைய கட்டிங் போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய சென்டர் எது வருது, கிராஸ் எது வருது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நீடில் மார்க் போட்டுக்கிட்டிங்கன்னா சரியாயிரும். ஏன்னா கப் ஷேப் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக செட் ஆகணும் அப்படிங்கும்போது அந்த முன்னாடி ஓப்பனில் வர டாட் வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்கணும். ஒன்றா ரொம்பவும் மேலே ஏறிடக்கூடாது. கீழே இறங்கினா ரொம்ப அமுத்தின மாதிரி இருக்கும். மேலே ஏறினா கப் ஷேப்பு மேலே தூக்கிட்டு வந்த மாதிரி இருக்கும். கரெக்டான மிட் பாயிண்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கப்பை கரெக்டாக கவர் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து என்னுடைய வீடியோஸில் நான் நிறைய சொல்லி கொடுத்துருப்பேன். அதனால் எப்போ வீடியோ பார்த்தீங்கனாலும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். இப்போ இந்த பட்டியினுடைய நீளம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃப்ரண்ட்டை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதிகமாக இருக்கிறத நம்ம கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இப்படி போடும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு சைடு வந்து ஈவனாக வராது. அதுவும் இல்லாமல் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஏத்தியும் தாத்தியும் வரும். அதனால் ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயுமா வந்துடும். அதனால் மேக்ஸிமம் பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே அளவு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 1/4 பிரிக்கும் போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சைடு ஜாயிண்ட்டும் ஃபினிஷிங் நீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பட்டி மட்டும் ரொம்ப நீளமாக போயிடும், பேக் வந்து கம்மியாக இருக்கும். அப்புறம் எவ்வளோ தான் பிடிச்சி நம்ம தைச்சிக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது கரெக்டான ஒரு இது வராது. அதனால் இந்த ஒரு டிப்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 இன்ச்சு டாட்டுக்கு இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வர்ற மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு முன்ன பின்ன வந்தால் பரவாயில்ல. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பட்டி கட் பண்ணுறேன். 3 இன்ச்சு வச்சுட்டு 1.5 இன்ச்சு வந்து அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக சீம் அலவன்ஸ் வைக்கிறேன். அது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அதே மெத்தடு தான். 3 இன்ச்சு பட்டி வைக்கும்போது 4.5 இன்ச்சு கிளாத்து விட்டு கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு 4 இன்ச்சுன்னு வச்சு நாச் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி. எக்ஸஸாக இருக்கிறத கூட ரொம்ப அதிகமாக வேண்டாம், கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் ஏன் கொஞ்சம் முன்ன பின்ன வருது அப்படின்னா நீங்கள் டாட் பிடிக்கும் போது அதில் ஏதாவது கொஞ்சம் அதிகமாகவோ குறைச்சோ பிடிச்சிட்டிங்கன்னா பட்டி கொஞ்சம் அவுட்டரில் போயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கிளாத்தை விட்டு கூட நீங்கள் வந்து அந்த பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸஸாக இருக்கிறது தப்பு இல்லை, அதுக்கு மேலே வேண்டாம். அப்புறம் பட்டி வந்து ஜாயின் பண்ணும்போது ஈவனாக வராது. அந்த ஷேப்புக்கு தான் நான் மறுபடியும் கட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் அங்கே என்ன டெப்த் இருக்கோ அதே டெப்த் வந்து பட்டியிலையும் இருக்கணும். அப்போ தான் வந்து அது கரெக்டான அந்த ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கப் சுற்றி கரெக்டாக உட்காரும். உங்களுக்கு நான் இது என்னதான் வி மாதிரி நான் கட் பண்ணாலும் நீங்கள் போடும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஏன்னா ரொம்ப வளைவாக இல்லாமல் கரெக்டாக கப்பை வந்து கரெக்ட் பண்ணி இது பண்ணுற மாதிரி உங்களுக்கு அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சுக்கு ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து நான் 4 இன்ச்சு அப்படின்னு சொல்லி நாச் போடுறேன். இந்த நாச்சில் தான் நீங்கள் தையல் போடணும். சென்டரில் போடுறது வந்து ஃப்ரண்ட் ஆர் பேக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான். நாச்சஸ் வந்து பல இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அது எந்தெந்த இடத்துல எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பட்டியில் முன்பக்கம் போடுறோம் அப்படின்னா அது வந்து அடையாளத்துக்காக. அதே மாதிரி ஆம்ஹோலில் முன்பக்கம் போடுறோம் அப்படின்னா அதுவும் அடையாளத்துக்காக தான். மற்ற இடத்துல போடுறது எல்லாமே ஸ்டிச்சிங்காக போடுறது. அதனால அந்த நாச்சஸ்னுடைய பர்பஸ் என்ன, அது எங்கெங்க எதுக்காக போடுறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டாதான் யார் எந்த ஒரு வீடியோஸ் பார்க்கும்போதும் யார் சொல்லி கொடுக்கும்போதும் அதனுடைய அது அந்த இடத்துல அதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸ்லீவ் வந்து யூஷுவலாக எப்பவும் போல தான் 7 இன்ச்சு வேணும். கீழே 1/2 இன்ச்சு விட்டுட்டேன், மேலே 1/2 இன்ச்சோட சேர்த்து 7.5 இன்ச்சு விட்டுருக்கேன். 3.5 இன்ச்சுக்கு அண்டர் ஆர்ம் அதாவது அடிக்கையினுடைய உயரம் மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்ஹோல் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு வச்சுருக்கேன். கை சுற்றளவு 7.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து எல்லாத்துக்குமே நான் கனெக்ட் பண்ணி லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. சென்டர் நாச் போட்டுக்கோங்க. ஏன்னா ஜாயின் போடும்போது இந்த இடம் சென்டர் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு பீஸை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக மடித்து அந்த ஸ்லீவனுடைய அளவை கரெக்டாக கட் பண்ண முடியும்.
அதனால ஒவ்வொரு இடத்துலையும் எதுக்காக நாச் போடுறோம் அப்படிங்கிறத நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸ்லீவ் கட் பண்ணுறதை மட்டும் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டெப்த்து வெட்டுறது, அந்த வளைவு வெட்டுறது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும், எந்த ஒரு கார்மெண்ட் தைக்கிற மாதிரியாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்லீவ் கட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு ஜாயின் போட வேண்டிய துணியும் நீங்க கட் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா பிங்க் வந்து கொஞ்சம் துணியினுடைய இது வந்து ஷார்டேஜ் ஆகுது. அதனால அதை நான் செப்பரேட்டா எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாயின் போடணும். அப்போ அது கட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 ப்ளவுஸ் வந்து நான் இதில் 3 லைனிங் கிளாத் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் பேக்கில் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கேன். ஸ்லீவினுடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னாலும் 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கேன். மற்றதெல்லாம் எந்தெந்த இடத்துல என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் விடணும் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நான் நிறையா உங்களுக்கு வீடியோஸினுடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். அந்த மெஷர்மெண்ட்ஸையும் சேம் இதே மாதிரி அப்ளை பண்ணி தான் நீங்கள் கட் பண்ணணும். இப்போ நீங்கள் அதை தனித்தனியாக எடுத்துட்டு அதற்குடைய ப்ளவுஸில் வச்சு நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு என்ன பொசிஷனில் கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஜாயிண்ட் ஸ்லீவுக்கு போடுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். ஏன்னா பின்னாடி அதிகமாக துணி வச்சிட்டிங்க அப்படின்னா சைடு ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஏத்தியும் தாத்தியும் வரும். அந்த ஆம்ஹோலும் அந்த செஸ்ட் ரவுண்டும் கரெக்டான ஒரு புள்ளியில் உங்களுக்கு மேட்ச் ஆகாது. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து கரைப்பகுதி வந்து நமக்கு கைக்கு வேணும். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்னஸ் வந்து பார்த்துக்கோங்க. உள்பக்கம் வெளிப்பக்கம் எது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான பொசிஷனில் கரெக்டாக வச்சு நீங்கள் எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். துணி நிறையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கம்மியாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பீஸ் கட் பண்ணுறதையும் ரொம்ப கவனமாக அக்யூரேட்டாக வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ வீவர்ஸ்.